If you want to kill a nation, first kill its language. ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், அல்லது ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், முதலில் அந்த மொழியை அழித்து விடு. மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். இப்போது இருக்கின்ற போலீஸை போல அப்போது இருக்கின்ற போலீஸ் இல்லை. உண்மையிலேயே அடிப்பார்கள் அப்போது இருக்கின்ற போலீஸ். இப்போது இருக்கின்றவர்கள் அடிப்பதை போல் நடிக்கிறார்கள். இந்த இந்தி எதிர்ப்பு என்பது 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. இன்றும் முடிந்து விட்டதா என்றால் இல்லை, முடியவில்லை. தலைமுறையாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டேன், என்னுடைய மகன் கலந்து கொள்கிறான், என்னுடைய பேரனும் கலந்து கொள்வான். இந்தியா என்று ஒரு நாடு இருக்கின்ற வரை இந்தியை அவர்கள் திணித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்தி வெறி பிடித்தவர்கள் அமைச்சர்களிலும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு அமைச்சரவையில், மத்திய அமைச்சரவையிலும் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் திருத்த முடியாது என்பதற்கு இதெல்லாம் தகுந்த உதாரணங்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தியிலே இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இப்போது இருக்கின்ற பிஜேபி இருந்தாலும் மொழியை திணிப்பார்கள். எந்த சர்க்கார் வந்தாலும் மொழியை தான் திணிப்பார்கள். அதிலே அவர்கள் பின்வாங்கவே மாட்டார். யாராக இருந்தாலும் பின்வாங்கவே மாட்டார். நாமும் அப்படித்தான். யார் மத்தியிலே ஆளுகிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, நமக்கு நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. இது ஒரு முக்கியமான கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் ஆண்டுதோறும் தவறாமல் நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான கூட்டம். இப்போது இந்த பராசக்தி படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த மொழிப்போர் சம்பந்தமான விஷயங்களை அந்த படத்தில் கோடிட்டு காட்டியிருப்பார்கள். அது இன்றைக்கு இருக்கின்ற இந்த தலைமுறைக்கு அது மிக மிக தேவையானது என்று கருதப்படுகிறது. பல விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் நிறைய விஷயங்கள் அதிலே சொல்லப்படவில்லை. இது எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை என்றால் நான் எல்லாம் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன். 1965ஆம் ஆண்டு நான் SSLC படித்துக் கொண்டிருந்தேன். இந்த போராட்டத்திற்கான தலைவராக என்னை அவர்கள் அறிவித்தார்கள். நான் தான் இந்த எங்கள் மாவட்டத்தில் மாணவர்களை எல்லாம் தலைமையேற்று அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள செய்தோம். ராமநாதபுரம் தலைமை ஊரில் இருக்கின்ற அந்த தலைமை தபால் தந்தி அலுவலகம், அந்த அலுவலகத்தில் இருந்த இந்தி எழுத்துக்களை அழிக்க சொல்லி என்னை தான் மேலே ஏற்றிவிட்டார்கள். நான் தான் அதை தார் கையிலே வைத்திருந்தேன், அதை அழித்தேன். இப்போது இருக்கின்ற போலீஸை போல அப்போது இருக்கின்ற போலீஸ் இல்லை. உண்மையிலேயே அடிப்பார்கள் அப்போது இருக்கின்ற போலீஸ். இப்போது இருக்கின்றவர்கள் அடிப்பதை போல் நடிக்கிறார்கள். போலீஸுடைய லத்தி எவ்வளவு பெரிய லத்தி வைத்திருப்பார்கள். அதிலே ஒரு செம்பால் செய்யப்பட்ட ஒரு இது வைத்திருப்பார்கள். ஒரு பூன் வைத்திருப்பார். இந்த மேலே ஏறி அழிக்கின்றவர்களை மற்றும் அவன் என்ன செய்கிறான் என்றால், கம்பை கையில் பிடித்துக் கொண்டு அந்த பூனால் அடிக்கிறான். இப்போது கூட நீங்கள் பார்த்தால் என்னுடைய காலில் இந்த தழும்பு இன்னும் இருக்கிறது. அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து கீழே ரோட்டில் போடுவதற்கு கல் குவித்திருந்தார்கள். அதிலே நாங்கள் தொப்பென்று விழுந்து நாங்கள் கல்லை எடுத்து போலீஸை அடித்து விரட்டி, இப்படியெல்லாம் மிகப்பெரிய வரலாறு இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு உண்டு. இது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல, இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற போராட்டம். இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு. இது தமிழ்நாடு இருக்கிறது, இங்கே தமிழ் பேசுகிறோம். பக்கத்திலே கேரளா இருக்கிறது, அங்கே மலையாளம் பேசுகிறார்கள். அதற்கு பக்கத்திலே ஆந்திரா இருக்கிறது, அங்கே தெலுங்கு மொழி பேசுகிறார்கள், ஆந்திரம் பேசுகிறார்கள். பெங்களூர் இருக்கிறது, அங்கே ஒரு மொழி பேசுகிறார்கள். வரிசையாக ஒரிசா இருக்கிறது, அதில் ஒடியா மொழி பேசுகிறார்கள். வங்காளம் இருக்கிறது, அதில் வங்காளி மொழி பேசுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பதுதான் இந்தியா என்பது.
ஒரு 3 அல்லது 4 மாநிலங்களில் மட்டும்தான் இந்தி பேசப்படுகிறது. காஷ்மீரிலே காஷ்மீரி தான் பேசுகிறார். ஒரு மனிதனுக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அந்த மொழியை அவன் கற்றுக்கொள்கிறான். உதாரணமாக நான் சொல்கிறேன், எங்களுடைய மூதாதையர்கள் இங்கிருந்து மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகளுக்கு சென்று பிழைப்பதற்காக போனார்கள். அங்கே போனதற்கு பிறகுதான் அந்த மலைய மொழியை கற்றுக்கொண்டார்கள். இங்கிருந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டு யாரும் போவதில்லை. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ரிக்ஷா ஓட்டுகின்றவன் அல்லது இந்த மிதிவண்டி ஓட்டுகின்றவன் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பாஷைகளையும் பேசுவான். அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். இந்த அனைத்து பாஷைகளையும் பேசுகின்ற திறமை அவனிடம் இருந்தால்தான் அவனுக்கு பணம் கிடைக்கும், வருமானம் வரும், அவனால் பிழைப்பு நடத்த முடியும். எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் இங்கு வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த மாநில பாஷையிலே அவன் பேசி அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு போய் கோயிலுக்குள் கொண்டு போய் உள்ளே கோயில் பிரசாதம் எல்லாம் வாங்கி கொடுத்து ராமநாத சுவாமி கும்பிட செய்து எல்லாம் பண்ணி அவனுக்குரிய பணம், வருமானம் அவனுக்கு வரும். இந்த பாஷை அவனுக்கு தெரியவில்லை என்றால் அந்த அங்கிருந்து வருகின்ற அந்த யாத்ரீகர்களை இவனால் கவர முடியாது. அவனுக்கு ஒரு தேவை வருகிறது. அந்த தேவை வருகிற போது இந்தியாவில் இருக்கிற எல்லா பாஷையும் பேசுகின்ற அளவிற்கு அவன் அந்த சக்தியை பெறுகிறான். அதைத்தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம். இந்தியை படிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லவில்லை. திமுகவின் கொள்கை அது அல்ல. இந்தியை எங்கள் மீது திணிக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். நாடாளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய கமிட்டியில் எல்லாம் நான் இருந்தேன், உறுப்பினராக இருந்தேன். எனக்கு ஒரு முறை அங்கிருந்து ஒரு தபால் வந்தது. அது என்னுடைய டு அட்ரஸ் இந்தி, ஃப்ரம் அட்ரஸ் இந்தி, உள்ளே இருக்கிற செய்திகள் எல்லாம் இந்தி. அந்த போஸ்ட்மேன் இந்தியில் வந்தால் எனக்குத்தான் வரும் என்று அவனாக யூகித்துக் கொண்டு என் வீட்டில் இந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டான். நான் இங்கிருந்து டெல்லிக்கு எழுதினேன். எனக்கு இந்தி தெரியாது, இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன். தமிழ் தெரியும், உங்களுக்கு அது பிடிக்காது. ஆங்கிலம் தெரியும், அதுதான் இணைப்பு மொழி. எங்கள் போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு இணைப்பு மொழி என்பது ஆங்கிலம் தான். நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதாமல் இந்தியில் இப்படி கடிதம் எழுதினால் இது இந்தியாவினுடைய தேச ஒற்றுமைக்கு வழிவகுக்குமா? அல்லது நீங்கள் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்தாளம் என்ன, நீங்கள் நினைப்பது என்ன என்றெல்லாம் மிகப்பெரிய கண்டனம் நான் இங்கிருந்து எழுதி பிரதமருக்கு அனுப்பினேன். 10 நாளில் எனக்கு அங்கிருந்து ஆங்கிலத்தில் தபால் வந்துவிட்டது. நான் எதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றால், இந்த இந்தி எதிர்ப்பு என்பது 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. இன்றும் முடிந்து விட்டதா என்றால் இல்லை, முடியவில்லை. தலைமுறையாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். வருகின்ற தலைமுறைக்கு இதனுடைய கான்செப்ட் என்ன என்பதை உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. நான் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொண்டேன். என்னுடைய மகன் கலந்து கொள்கிறான், என்னுடைய பேரனும் கலந்து கொள்வான். இந்தியா என்று ஒரு நாடு இருக்கின்ற வரை இந்தியை அவர்கள் திணித்துக் கொண்டே இருப்பார்கள். லாங்குவேஜ் கமிட்டி என்று ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி எதுக்கு இருக்கிறது என்றால், டெல்லியில் இந்தியை எப்படி பரப்புவது, இந்தியை எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, இதுதான் அந்த கமிட்டி. அதற்கென்று ஆண்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறார்கள். ஆனால் தமிழை எப்படி பரப்புவது அல்லது வேறு மாநில மொழிகளை எப்படி பரப்புவது, அந்த மாநில மொழிகளுக்கு எவ்வளவு செலவு செய்வது, இது போன்ற விஷயங்கள் மத்திய அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படுவதில்லை. அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதும் இல்லை. இப்போது இந்தியை எப்படி திணிப்பது? முன்னாலே நாங்கள் சிறுவர்களாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் எப்படி திணித்தார்கள்? பள்ளிக்கூடத்தில் தான் இந்தியை திணிப்பார், ஸ்கூலில் தான் இந்தியை திணிப்பார்கள்.
என்சிசி என்று ஒரு பரேடு இருக்கும் அந்த காலத்தில். அந்த பரேடு இருக்கிற போது பீச்சே மூட் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா பின்னால் திரும்புன்னு அர்த்தம். லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், லெஃப்ட் அபவுட் டர்ன், ரைட் அபவுட் டர்ன் என்று சொல்வதற்கு இந்தியில் தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவைகளை எல்லாம் திரும்ப பெற்று அதற்கு ஆங்கில வார்த்தைகளை சொன்னார். ஆக பள்ளிக்கூடத்திலிருந்து தான் அந்த இந்தியை துவக்க வேண்டும் என்ற அவர்களுடைய திட்டம் அந்த காலத்திலே இருந்தது. அதைத்தான் நம்முடைய மிகப்பெரிய அறிஞர் இங்கர்சால் சொல்கிறார். If you want to kill a nation, first kill its language. ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அல்லது ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அந்த மொழியை அழித்து விடு. மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். அந்த மொழியை நீ அழித்து அந்த மொழியை படிக்கின்றவர்கள் எல்லாம் இனிமேல் வரமாட்டார்கள் என்கிற சூழ்நிலையை உருவாக்கினால் ஒரு இனம் அழிந்துவிடும். எனவே நீங்கள் இந்தியை படித்தால்தான், ஆங்கிலத்தை படித்தால்தான் நம்மாலே வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும், மிகப்பெரிய இடங்களிலெல்லாம் பெரிய கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அது முற்றிலும் தவறு. உங்களுக்கு நான் ஒரு சின்ன கேள்வியை வைக்கிறேன். திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? கம்பன் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தான்? பாரதி எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தான்? இவர்கள் எல்லாம் எழுதிய நூல்கள் இன்று திருக்குறள் மட்டும் 90 பேர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். 90 ஆசிரியர்கள் மொழிபெயர்த்து பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை போல கம்பன் எழுதிய கம்பராமாயணம் பல நூல்களிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதை போல வள்ளுவரும் கம்பனும் காளிதாசனும் அவர்கள் பிறந்த மொழியில் தான் அவருடைய இலக்கியத்தை எழுதினார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான எண்ணங்களை தான் படித்த தாய்மொழியில் தான் வெளியே கொண்டு வர முடியும், மிகச் சரியாக சொல்ல முடியும். இன்னொரு மொழியில் மிகச் சரியாக சொல்ல முடியாது. எனவேதான் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். வேண்டுமானால் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் படித்துக் கொள்ளலாம். அந்த மொழிகளை படித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, தேவைக்கேற்ப நாம் படித்துக் கொள்ளலாம். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு சின்னச்சாமி, சிவலிங்கம், கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், சிவகங்கை ராஜேந்திரன் இவர்களெல்லாம் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையான மிகப்பெரிய தீரர்கள், வீரர்கள். தாளமுத்து நடராஜன் இந்த 2 பேரும் சிறைச்சாலையிலேயே செத்து போனார்கள். தாளமுத்து சிறைச்சாலையை வைத்தார்கள். நடராஜனும் தாளமுத்தும் 15 நாள் இடைவெளியில் சிறைச்சாலையில் இறந்து போனார்கள். அவருடைய ஞாபகார்த்தத்தை இந்த வருங்கால சந்ததியருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் எக்மூரில் நீங்கள் பாருங்கள், தாளமுத்து நடராஜன் மாளிகை என்று ஒரு மாளிகை டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பெயரை வைத்து அதை திறந்து வைத்தார். மொழிப்பூரில் கீழே இருக்கின்ற மாணவர்களை எல்லாம் மாணவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி இப்படி சின்ன சின்ன குழுக்களாக வைத்து பேசி அவர்களை ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் தயாரித்த மிகப்பெரிய பொறுப்பை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்களிடம்தான் ஒப்படைத்தார்கள். அவர்தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார். எங்கெங்கு போராட்டம் நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி அதெல்லாம் நடந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்தான் இதையெல்லாம் செய்தார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் மார்ஷல் டிட்டோ அவர் ஆங்கிலம் படிக்கவில்லை, அவருடைய சொந்த மொழியில் தான் படித்தார். மாசேத்துங் அவர் ஆங்கிலம் படித்தவர் இல்லை, அவருடைய மொழியில் தான் அவர் படித்தார். அதே போல நம்முடைய சீனாவிலே மசூத், இந்தியாவிலே அப்துல் கலாம் ஆசாத் அவரும் ஆங்கிலம் படிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் 3 பிரதமர்களை உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர். சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார்,
பொன்னென்றும் நாடார் பொருளென்றும் நாடார் தனக்கு பிறந்த நாடொன்றே நாடி வேறு எதையும் நாடாத நாடாரை நான் நாடினேன் என்று கவியரசர் கண்ணதாசன் காமராஜர் அவர்களை பற்றி பாடுகிறார். அதை போல எதையும் நாடாமல் இந்த நாட்டினுடைய நலன் ஒன்றே நாடி நமக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைந்த நம்முடைய தலைவர்கள் எல்லாம் எங்கே ஆங்கிலம் படித்தார்கள்? அவர்கள் எல்லாம் சோபிக்கவில்லையா? ரஷ்யாவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் சென்று திரும்பவில்லையா? மிகப்பெரிய கிழக்கிந்திய நாடுகளுக்கெல்லாம் கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் காமராஜர் அவர்கள் சென்று வரவில்லையா? அந்த மொழியை படித்துக் கொண்டா போனார்? இல்லை. அதை நான் ஏற்கனவே துவக்கத்திலேயே சொன்னேன். ஒரு மொழி படிக்க வேண்டிய தேவை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற போது அவன் படித்துக் கொள்வான். எனவே அதை நாம் வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், ஒரு மொழி தலைசிற, அதுவும் நம்முடைய தமிழ் மொழி. நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். தமிழ் மொழி இந்தியாவினுடைய மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் மொழியாக இருக்கிறது, சரிதானா? இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு அடுத்து, இந்தியாவை கடந்து 3 நாடுகளில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 3 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. இலங்கையில் தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி, மொரிஷியஸில் தமிழ் ஆட்சி மொழி. இந்த 3 இடங்களில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மொழியை இவர்கள் திணிப்பதால் தான் இந்த நாட்டில், நம்முடைய நாட்டில் குழப்பம், பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் சிங்கப்பூரில் எல்லா மொழிகளுக்கும் சம அந்தஸ்து தருவதால் தான் சிங்கப்பூர் ஒற்றுமையாக இருக்கிறது. அதற்கும் நமக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை நீங்கள் உணர வேண்டும். சிங்கப்பூரில் தமிழ் மொழி, மலாய் மொழி, சீன மொழி, இந்த 3 மொழிக்கும் தகுதியான உரிமை வழங்கப்படுகின்றது. 3 மொழிக்கும் தகுதியான உரிமை வழங்கப்படுவதால் இன்று வரை மொழி பிரச்சனை என்பது சிங்கப்பூரில் வரவே இல்லை. நீங்கள், நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பிரிந்தது. கொஞ்ச நாள் கழித்து பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்திற்கும் போர் வந்தது. அந்த போர் எதனால் வந்தது? யாருக்காவது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வங்காளதேசத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒரு தலைவர் உருவானார். அவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்து பாகிஸ்தான் ராணுவமே வந்து அவர்களை சுட்டது. அது எதனால் வந்தது அந்த போர் என்றால் மொழிதான் காரணம். வங்காளதேசத்தில் உள்ளவர்களும் முஸ்லிம்கள் தான், 100க்கு 100 90% முஸ்லிம்கள் தான். பாகிஸ்தானில் உள்ளவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆனால் பாகிஸ்தானில் உள்ளவர்கள் எங்களுடைய மொழியைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், அரேபிய மொழியைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், அதுதான் ஆட்சி மொழி என்று அவர்கள் அந்த ஆட்சி மொழியை திணித்த காரணத்தால் வங்காளதேசத்தில் இருக்கின்றவர்கள் முடியவே முடியாது, எங்கள் மொழி அரேபிய மொழி அல்ல, even though we are Muslims, நாங்கள் முஸ்லிம்களாக இருந்த போதும் எங்களுடைய மொழி வங்க மொழி, இந்த மொழியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், அதுதான் எங்கள் தாய்மொழி, நீ சொல்லுகின்ற அரேபிய மொழி எங்களால் கற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் போரே, சண்டே அதுதான். அவர்கள் அங்கிருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டே வந்தார்கள். இவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. உடனடியாக இந்திரா காந்தி அவர்களிடம் இவர்கள் சொல்லி எப்படியாவது எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் இந்திரா காந்தி அவர்கள் முக்தி வாகினி என்ற படையை, நம்முடைய இந்திய படையை அனுப்பி பாகிஸ்தான் வீரர்களை விரட்டி அடித்து, அதற்கு பிறகுதான் வங்காளதேசம் என்ற ஒரு நாடே உருவானது. இந்த நாடு உருவானதற்கு காரணம் என்னவென்றால் மொழிதான், வேறு எதுவும் இல்லை. எனவே நாம் இதிலே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தியிலே இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இப்போது இருக்கின்ற பிஜேபி இருந்தாலும் மொழியை திணிப்பார்கள், வேறு எந்த சர்க்கார் வந்தாலும் மொழியை தான் திணிப்பார்கள். அதிலே அவர்கள் பின்வாங்கவே மாட்டார்கள், யாராக இருந்தாலும் பின்வாங்கவே மாட்டார். நாமும் அப்படித்தான். யார் மத்தியிலே ஆளுகிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, நமக்கு நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. அதிலிருந்து நாம் பெறலாமல் நம்முடைய
எதிர்கால சந்ததியினரை மிகச் சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொழிக்கு பல சிறப்புகள் உண்டு. ஆங்கிலத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் பேசுகிற மொழி ஆங்கிலம்தான். ஆங்கில இலக்கியம் தான் சிறந்தது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த ஆங்கிலத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு உதாரணத்திற்காக. அந்த ஆங்கிலத்தை நம்முடைய தமிழ் மொழியோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் எந்த மொழி சிறந்தது என்று பார்த்தால் இந்த உலகத்தில் தலை சிறந்த மொழி எது என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நான் ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆங்கிலத்தை தமிழோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் மனதுக்குள்ளேயே பதில் சொன்னா போதும். தமிழில் ஆனா இருக்கிறது, ஆவண்ணாவும் இருக்கிறது, ஈனா இருக்கிறது, ஈயன்னா இருக்கிறது, ஊனா இருக்கிறது, ஊவண்ணா இருக்கிறா இல்லையா? இருக்கு. இப்போது என்னுடைய கேள்வி, ஆங்கிலத்தில் ஏ ஆனா, ஆவண்ணாவுக்கு என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதான். ஆக குறில் நெடில் இல்லாத மொழி ஆங்கிலம். குறிலும் இல்லை, குறில் நெடில் என்ற அந்த இலக்கணம் இல்லாத மொழி ஆங்கிலம். அதுவே இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. ஆதப்பன் என்று பெயரை எழுத வேண்டுமானால் ATHAPPAN ஆதப்பன் என்றுதான் எழுத வேண்டும். அதை ஏற்கனவே அறியாத ஒருவர் அந்த பெயரை வாசிக்க வேண்டும் என்றால் அதப்பன் என்றும் வாசிக்கிறார். அது தவறில்லை. ஏனென்றால் ஆவண்ணாவுக்கு ஏதான். நான் எல்லாம் என்னுடைய பெயர் அன்வர் ராஜா. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்றால் ராஜாவுக்கு 2A போட்டுங்க, அவ்வளவுதான். 2Aன்னா அது ராவண்ணா. நானா நினைச்சு நானா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க குறிலும் நெடிலும் வித்தியாசம் இல்லாத மொழி ஆங்கிலம். அந்த மொழி மிகப்பெரிய மொழி. உலகம் முழுவதும் பின்பற்றுகின்ற, அதிகமான பேர் பின்பற்றுகின்ற அந்த மொழி. அந்த மொழியில் குறிலும் இல்லை நெடிலும் இல்லை என்றால் அது என்ன மொழியா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியோடு அதை ஒப்பிட முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஒருமை பன்மை இது ரெண்டும் ஆங்கிலத்தில் இல்லை. அந்த ஒன்று மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை உணர்த்துகின்ற சொற்கள் ஆங்கிலத்தில் இல்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். என்னிடம் நீங்கள் இன்னைக்கு மாட்டிக்கொண்டீர்கள். ஏதோ ஒரு வகுப்பெடுப்பதை போல் இருக்கிறது. ஒரு 10 பேர் இந்த பக்கம் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 மாடுகள் போகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை தமிழில் சொல்வதானால் எப்படி சொல்வது? அவைகள் போகின்றன. அவைகள் போகின்றன என்றால் என்ன? ஆடோ மாடோ கழுதையோ ஏதோ போகுது. 10 மனிதர்கள் இந்த பக்கம் போகிறார்கள் என்றால் அதை எப்படி சொல்லுவோம்? அவர்கள் போகிறார்கள் என்போம். அவர்கள் போகிறார்கள் என்றால் மனிதர்கள் போகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்வது, இப்ப தமிழில் சொல்வதானால் அவர்கள் போகிறார்கள், அவைகள் போகின்றன. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் தே கோ. மனுஷன் போனா தே கோ, மாடு போனாலும் தே கோ தான். அதற்கு வேறு சொற்களே கிடையாது. இவ்வளவு பெரிய இலக்கிய சிறப்பு மிகுந்த மொழி என்கிறார்களே, அந்த மொழிக்கு இப்படி ஏதாவது இருக்கிறதா? இப்ப ஏதாவது சொற்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த சொற்கள் இல்லை. ஆக இந்த உலகத்தின் தலை சிறந்த மொழி என்று எல்லோரும் போற்றப்படுகின்ற, பாராட்டப்படுகின்ற ஆங்கில மொழியோடு தமிழை ஒப்பிட்டு பார்த்தால் அதைவிட சிறந்தது தமிழ்தான். இலக்கணத்தில், இலக்கியத்தில், மனிதனை சுட்டுவதில், மிருகத்தை சுட்டுவதில் மிகப்பெரிய இலக்கண இலக்கியங்கள் கொண்ட மொழி தமிழ் மொழிதான். அதைத்தான் நம்ம வாரியார் சாமி சொல்றார். இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மொழி தமிழ்தான். வாரியார் சாமி அவர்கள், கிருபானந்த வாரியார் சாமிகள் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், காலையில் நம்முடைய வீட்டில் பொழுது விடிந்த போது
மொழிதான், தமிழ்தான். சுஷ்மா ஸ்வராஜ் உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் அவங்க ஒரு அமைச்சர். அமைச்சர் என்பதோடு மட்டுமல்ல, நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது சுஷ்மா ஸ்வராஜ் டெல்லியினுடைய முதலமைச்சர், தற்காலிக முதலமைச்சராக வைத்திருந்தார். அப்போது நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி. ஜனாதிபதியை டெல்லி முதலமைச்சர் அழைத்து டெல்லியில் ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவில் ஜனாதிபதி கலந்து கொள்வதற்காக போகிறார். போனவர் யார்? அப்துல் கலாம். அங்கு சென்று அப்துல் கலாம் அவர்களை வரவேற்று அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நம்முடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசுகிற போது என்ன செய்திருக்க வேண்டும்? அப்துல் கலாம் அவர்களுக்கு என்ன மொழி தெரிகிறதோ அதில் தான் பேச வேண்டும். இல்லை என்றால் எல்லோருக்கும் தெரிகிற மொழியில் தான் பேச வேண்டும். ஆனால் சுஷ்மா ஸ்வராஜ் என்ன செய்தார் என்றால், மளமளவென்று இந்தியிலேயே பேசினார். இந்தியிலேயே பேசி வரவேற்பை சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். அப்துல் கலாம் என்றால் அவர் ஜனாதிபதி. ஜனாதிபதி பேசுகின்ற உரைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், அந்த உரைகள் ஏற்கனவே பிரிப்பேர்ட் ஸ்பீச், ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கும். ஏனென்றால் ஏதாவது தவறான கருத்தை சொல்லிவிடக்கூடாது என்பது ஒன்று, கருத்து பிழை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது இரண்டு. எனவே நீங்கள் எப்போது பார்த்தாலும் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் யார் பேசுவதாக இருந்தாலும் பிரிப்பேர்ட் ஸ்பீச் தான் அதில் இருக்கும். பிரதமர் பார்க்காமல் பேசுகிறார் என்று நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு மானிட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது அவர் என்ன பேச வேண்டும் என்பது அதில் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்துத்தான் இப்படி பேசுவார். எனவே அதை போல நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் கொண்டு போன பேச்சும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பேச்சு. அதை அவர் கையில் இருக்கிறது. அவர் தான் தயாரித்திருப்பார். அந்த தயாரிக்கப்பட்ட பேச்சு அவர் கையில் இருக்கிறது. இந்த அம்மா இந்தியில் பேசி முடித்து அமர்ந்தவுடன் அப்துல் கலாம் வந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவர் என்ன பேசினார் என்பது எனக்கு புரியவில்லை. எனக்கு புரியக்கூடாது என்பதற்காக அவர் இந்தியில் பேசினாரா? அதுவும் எனக்கு தெரியவில்லை. எனவே நான் எனக்கு தெரிந்த மொழியில் தான் இனிமேல் பேச முடியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரிந்த மொழியில் என்னால் பேச முடியாது என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிவிட்டு தமிழிலேயே பேசினார். இங்கிலீஷ்ல பேசல, தமிழிலேயே பேசி முடித்துவிட்டு கடைசியாக சொன்னார், அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பேசியது எனக்கு விளங்கவில்லை. நாங்கள் பேசியது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தமிழில் பேசினேன். நான் பேசியது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய பேச்ச வேண்டுமானால் பிரிண்டட் ஸ்பீச் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். மறுநாள் காலை தினத்தந்தி பேப்பரை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த மிகப்பெரிய கட்டம் போட்டு சபாஸ் அப்துல் கலாம் என்று தினத்தந்திகளை அந்த சம்பவத்தை குறித்து எழுதியிருந்தார். இந்தி வெறி பிடித்தவர்கள் அமைச்சர்களிலும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையிலும் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் திருத்த முடியாது என்பதற்கு இதெல்லாம் தகுந்த உதாரணங்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஐநா சபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற ஒருவர் கேட்கிறார், காந்தியடிகளிடம் கேட்கிறார், நீங்கள் அஹிம்சை என்ற கொள்கையை எப்படி உருவாக்கினீர்கள் என்று கேட்கிறார். இது இந்த உலகத்திற்கு ஒரு புதிய கொள்கை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை, அவசியமான கொள்கை, உலகம் முழுவதும் இன்று ஏற்றுக்கொண்ட கொள்கை. ஏற்றுக்கொண்ட கொள்கை, எல்லோரும் அதை பாராட்டுகிறார்கள். ஐநா சபையில் பேசுகின்ற மிகப்பெரிய தலைவர்களில் மகாத்மா காந்தியை பற்றி பேசாத தலைவர்களே இல்லை. பேசிக்கொண்டே இருப்பார்கள். 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்து
தன்னுடைய தேசத்தின் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய நெல்சன் மண்டேலா ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் சொல்கிறார், என்னுடைய தலைவர் மகாத்மா காந்தி தான், நான் மகாத்மா காந்தியை தான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நெல்சன் மண்டேலா சொல்கிறார். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறார். அது உடனே காந்தியிடம் போய் நீங்கள் இந்த அஹிம்சை என்ற கொள்கையை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார்களாம். காந்தி சொன்னாராம், ஒண்ணுமில்லை, வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகம், டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகம், போரும் அமைதியும் என்ற புத்தகம், அந்த புத்தகத்தை நான் படித்ததற்கு பிறகுதான் அஹிம்சை என்றால் என்னவென்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். டால்ஸ்டாயும் மகாத்மா காந்தியும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர் இந்தியாவிலே வாழ்ந்தார், அவர் டால்ஸ்டாய் வெளிநாட்டிலே வாழ்ந்தார். உடனே இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், நேரடியாக டால்ஸ்டாயிடம் சென்று, என்ன மகாத்மா காந்தியடிகள் உங்களுடைய புத்தகத்தை படித்ததற்கு பிறகுதான் அஹிம்சை என்ற கொள்கையை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாரே, அப்படி உங்களுடைய புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்களாம். டால்ஸ்டாய் சொன்னாராம், நான் ஒன்றும் நானாக அல்லது தன்னெழுச்சியாக அல்லது என்னுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக இந்த வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை எழுதவில்லை. வார் அண்ட் பீஸ் என்றால் போரும் அமைதியும் என்ன அந்த புத்தகத்திற்கு பெயர். நான் எழுதவில்லை, நான் திருக்குறளை படித்துவிட்டு தான் இந்த புத்தகத்தை எழுதினேன். திருக்குறளில் இருக்கின்ற பொருள்கள், ஒரு 20-30 குறளில் இருக்கின்ற பொருள்களை சேமித்து வைத்து நான் ஒரு கருவை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் இந்த அஹிம்சை என்ற தத்துவத்தை உருவாக்கினேன் என்று நம்முடைய டால்ஸ்டாய் சொன்னாராம். உடனே நிருபர்கள் எல்லாம் இங்கு வந்து மகாத்மா காந்தியை பார்த்து, என்ன டால்ஸ்டாய் இப்படி சொல்கிறாரே என்று கேட்டதற்கு காந்தி சொன்னாராம், எனக்கு தெரியவில்லை, நான் டால்ஸ்டாய் எழுதிய இந்த வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு தான் இந்த அஹிம்சை என்ற தத்துவத்தை நான் போதிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மகாத்மா காந்திக்கு அஹிம்சை என்ற கொள்கை எங்கிருந்து வருகிறது என்றால், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்துவிட்டு டால்ஸ்டாய் வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை எழுத, இந்த வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு மகாத்மா காந்தி அஹிம்சை என்ற தத்துவத்தை உருவாக்குகிறார். இந்த உலகமே இன்று பின்பற்றுகின்ற இந்த அஹிம்சை என்ற தத்துவம் மகாத்மா காந்திக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்றால், நம்முடைய வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை எழுதிய டால்ஸ்டாய் அவர்கள் சொன்னதை போல திருக்குறளில் இருந்து கிடைத்திருக்கிறது. இன்று உலகமே பின்பற்றுகிறது அஹிம்சையை. அந்த அஹிம்சை என்ற கொள்கை திருக்குறளில் தான் வந்திருக்கிறது. இதைத்தான் பாரதி சொன்னான். பாரதி மிகப்பெரிய யுக கவிஞன். அவன் சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றான். இதான் வள்ளுவனை உலகத்துக்கு கொடுத்துட்டாங்கல்ல. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொன்னதுக்கு இதுதான் சாட்சியம். ஆக இந்த உலகம் முழுவதும் அஹிம்சையை பின்பற்றுகிறது. அதை மகாத்மா காந்தி சொன்னார், புத்தகமாக டால்ஸ்டாய் எழுதினார். ஆனால் எங்கிருந்து அது வந்ததென்றால், திருக்குறளிலிருந்து வந்ததென்றால் நமக்கு பெருமை இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய இலக்கிய சிறப்பு மிகுந்த மொழிங்க தமிழ். உங்களுக்கு சும்மா நான் சொல்றேன்னா அது தனியே சொல்லணும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒன்னே ஒண்ணு. இந்த இருக்கு பாருங்க, இது என்ன மரம்? மரத்திலே இலை, இலை தானே அது, இலை. இதை நாம் இலை என்று சொல்கிறோம், சரிதானா ஐயா? என்ன சரிதானா? இலை தானே, இலை. இதற்கு இலை என்று பெயர். இந்த பக்கம் நிறைய விவசாயங்கள்லாம் இருக்கு. நெல் வயல் இருக்குல்ல, அதுல இலை வருது. அதுக்கு என்ன சொல்றோம்? தாள்னு சொல்றோம். தாள் தானே அதுக்கு. அதுக்கு இலைன்னு சொல்றது இல்ல. நெல்லில் வருகின்ற அந்த இலைக்கு தாள் என்று சொல்கிறோம். தாளடி என்று சொல்கிறோம் அல்லவா? அதான் தாளடி நெல்லு, தாள். அதை போல கரும்பு, கரும்பிலே வந்து வருகின்ற இலை, அதுக்கு என்ன சொல்கிறோம்? தோகை. தோகைன்னா கரும்பு தான். நமக்கு தெரிஞ்ச தோகைன்னா கரும்பு தான். இலை, தாள், தோகை, சொற்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. தோகை. அப்புறம் பனைமரம் இருக்கு பத்தியா? பனைமரம்,
பனை மரத்திலையும் இலை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஓலை. ஓலைன்னா என்ன? பனைமரத்தினுடைய ஓலை. பனைமரத்தினுடைய இலைக்கு ஓலை என்கிறோம். சரி, ஓலை. அப்புறம் தென்னமரத்திலையும் இலை இருக்கு. அது என்ன சொல்றோம்? கீற்று. தென்னங்கீற்றுன்னு தானே சொல்றோம், கீற்று. ஆக இலை என்கின்ற ஒரு சொல் எப்படியெல்லாம் இடத்திற்கு தகுந்தவாறு விரிந்து பொருளை நமக்கு தருகிறது. கீற்றுனா தென்னமரம் தான், ஓலைனா பனைமரம் தான், இலைனா வேப்ப மரம் தான். இப்படி என்று நமக்கு உணர்த்துகின்ற அந்த சொல் வளம் இருக்கிறது. அது தமிழில் தான் இருக்கிறது நண்பர்களே. அது நம்முடைய தாய்மொழியில் தான் இருக்கிறது நண்பர்களே, வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விதை, சாதாரணமா விதைங்கிறோம். சாதாரணமா விதை, ஒரு ஏதாவது விதைய நல்லா விதைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அதுல பாருங்க, அது விதைன்னு பேரு. சில விதைகளுக்கு மணின்னு பேரு. மணின்னு சொல்றோம்ல, விதை, மணி, முத்து, முத்துன்னு சொல்றோம். சில இதை கொட்டைன்னு சொல்றோம். பனங்காய் கொட்டையெல்லாம் கொட்டைன்னு சொல்றோம். பனங்காய் விதை கொட்டைன்னு சொல்றோம். ஆக விதைக்கு எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். விதை, மணி, முத்து, கொட்டை. இப்படி சொல் வளம் வேறு எந்த மொழியிலாவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை, எந்த மொழியிலும் இல்லை. நான் இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எம்ஏ தமிழ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அப்புறம் யூனிவர்சிட்டியில, மதுரை யூனிவர்சிட்டியில எம்ஏ தமிழ். நாங்க படிக்கும்போது மதுரை யூனிவர்சிட்டியா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி என்றது மாறியது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இப்படி சொல்வளம் மிகுந்த மொழி நம்முடைய மொழி. இப்படி சொல்வளம், பொருள் வளம், தெய்வத்தன்மை மிகுந்தது எல்லாம் சேர்ந்த ஒரு மொழி இருக்கும் என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிதான். அது முருகனுக்கு உகந்த மொழி தமிழ். அது மிகப்பெரிய விஷயம். முருகாற்றுப்படை, முருகாற்றுப்படையெல்லாம் இப்ப நான் சொன்னா அசந்து போயிருவீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். அதெல்லாம் தமிழின் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தால் நான் படித்துக் கொண்டது. எனவே அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பண்பாடு, தமிழ் பண்பாடு என்பது ஒரு தலை சிறந்த பண்பாடு. ராதாகிருஷ்ணன் இருக்கார் அல்லவா, நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தார். ராதாகிருஷ்ணனுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில், ராதாகிருஷ்ணனுக்கு ஜனாதிபதியாக இருக்கிறது சர்ச்சில் தான் இங்கிலாந்தினுடைய பிரதமர். சர்ச்சில் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய தத்துவ மேதை. சர்ச்சில் அழைத்து அவருக்கு விருந்து கொடுத்தாராம் ராதாகிருஷ்ணனுக்கு. ராதாகிருஷ்ணன் நல்லா கைகளெல்லாம் கையோட நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நல்லா துண்டை வச்சு தொடச்சி விட்டு போய் உட்கார்ந்து ஒரு பதார்த்தங்களை எல்லாம் இப்படி எடுத்து சாப்பிட்டாரு. அப்ப சர்ச்சில் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாரு. சாப்பிடும்போது ஐயோ, சர்ச்சில் சொன்னாரா ராதாகிருஷ்ணனை பார்த்து, என்னையா நாகரிகம், உங்க நாகரிகம், உங்களுக்கு நாகரிகம் தெரியாது, ஒரு பண்பாடும் தெரியாது, இப்படி போட்டு கையை போட்டு பிசைறியா, ஸ்பூன்ல சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. ராதாகிருஷ்ணன் அப்படி பார்த்திருக்காரு. பார்த்துட்டு சொன்னாரா, உங்க ஸ்பூன்ல யாரு வேணாலும் சாப்பிடலாம், என் கையில என்னை தவிர வேறு எவரும் சாப்பிட முடியாது. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம், இதுதான் இந்தியர்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம், இதுதான் தமிழன் நாகரிகம் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்களாம். இப்ப நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கு பத்தியா, நமக்கென்று ஒரு பண்பாடு, உலகம் முழுமையும் ஏற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய பண்பாடு. அந்த பண்பாடு நமக்கு இருக்கிறது. அதுதான் சொன்னார் நம்முடைய அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர் சொன்னார், தமிழன் என்று சொல்லடா, அணையிலிருந்து நில்லடா என்று. தமிழன் என்பது சாதாரண சொல்லல்ல. தமிழன் என்றால் நீ தலை நிமிர்ந்து நிற்கலாம், நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றலை உனக்கு உன் மொழி தருகிறது, நீ பிறந்த மொழி தருகிறது, உன் தாய்மொழி தருகிறது, அதை நீ பயன்படுத்திக் கொள் என்கிற அளவுக்கு அவர் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக நம்முடைய பண்பாடு, மொழி, நம்முடைய அடையாளமே நம்முடைய மொழிதான். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழன் என்பதுதான் நமக்கு இருக்கிற அடையாளம். நீ யார் என்றால் தமிழன்.
டெல்லிக்கு போனாலும் கேட்பான், தமிழன்னு அவனுக்கு கேட்க தெரியாது. ஐயா தமிழா அப்படின்னு கேட்பான். ஆமாமா தமிழ். ஆக ஒரு மனிதன் எதை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறான்? ஒரு மனிதனுக்கு எது அடையாளம்? அவனுடைய மொழிதான், தாய்மொழிதான். இவன் தமிழ்நாட்டுக்காரன், இவன் தமிழன். இவன் பக்கத்தில் இருக்கிற அந்த சேர நாட்டுக்காரன், எனவே இவன் மலையாளி. பக்கத்தில் இருக்கிறவன் கன்னடியன். எப்படி ஒரு மொழிதான் ஒரு மனிதனுக்கு அடையாளமாக மாறுகிறது. ஆக அந்த மொழி உயிரோடு இருந்தால் நம்முடைய அடையாளமும் இருக்கும், நாமும் இருப்போம், நம்முடைய சந்ததிகளும் இருப்பார்கள், நம்முடைய பண்பாடும் இருக்கும், நம்முடைய மொழி கலாச்சாரம் எல்லாம் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மொழி கலாச்சாரம் அன்பு நம்முடைய தாய்மொழி அத்தனையும் திரும்ப திரும்ப நாம் ரெனியூவல் செய்வதற்கான பொதுக்கூட்டம் தான் இந்த பொதுக்கூட்டம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.